இந்த கிராமத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்த்து போனதை விட அதிகமான மர்மங்கள் இருக்குது. இந்த கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊறுபட்ட வௌவால்கள் இருக்கும். 1-2 வௌவால்களை இங்கே இருக்கிற இந்த 3 மரத்துலையும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 5000கணக்கான வௌவால்கள் இருக்குது. அவ்வளோ வௌவால்களோட சத்தம் என்னோட காதையை கிழிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வௌவால்கள் இருக்குது. இந்த வௌவால்கள் இங்கே வந்து குட்டி போட்டு குஞ்சு பறித்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்களாம்மா. ஆமாம், தீபாவளி இருந்தாலும் சரி, நியூ இயர் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்களாம். பட்டாசு வெடித்தா அந்த சத்தம் கேட்டு இங்கே இருக்கிற பறவைங்கள்லாம் பறந்து போயிடுமாம்மா. இங்கே இருக்கவங்கெல்லாம் பேட்மேனோட ஃபேன்ஸ் போல், டிசி லவர்ஸ், நம்ம மார்வல் தான். சரி, அதை விடுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மர்மமான விஷயம்னா இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மரத்துக்கு முன்னாடி பல தடவை பல பேர் வந்து யாரோ நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் அங்கே ஒரு துணி மாதிரி கை போட்டிருக்க பாருங்க, அது துணியில் ஒரு அனிமலோட தோல். அந்த தோல் இருக்கிற இடத்துல பல தடவை மக்கள் வந்து யாரோ நிற்கிற மாதிரியோ அந்த இடத்துல தூரி ஆடுற மாதிரியும் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் ஓட்டை விழுறதுக்கான காரணமும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மரம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல மரமாக தான் இருந்தது. அதாவது எந்த டேமேஜும் இல்லாமல் ஓட்டை இல்லாமல் நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த மரத்தை வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் சூழ்ந்ததும் அதுக்கப்புறம் தான் மரம் ஓட்டை விழுது. அது ஒரு பேய் வீடாக மாறிச்சான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கை பார்த்தா அப்பா சாமி அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்பவே ஸ்கேரியாக இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு போய் நீ தப்பி தவறி கூட போயிடாதுன்னு சொன்னாங்க. நான் அதை மறந்து போயிட்டேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அந்த பாதாளம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பறவையோட சத்தம் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன்.